முன்னாள் பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்புக்கு சொந்தமானதாக கூறப்பட்ட 169 மில்லியன் ரிங்கிட்டுக்கும் அதிகமான மதிப்புள்ள ரொக்கப்பணம் இன்று அதிகாரப்பூர்வமாக மலேசிய அரசாங்கத்திற்கு சொந்தமானதாக பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த தொகையில் 14,77,2,150 ரிங்கிட்டுடன் பல்வேறு வெளிநாட்டுகளின் பல நோட்டுகளும் அடங்கும். பறிமுதல் நடவடிக்கைகளை எதிர்த்து ஆர்வமுள்ள எந்தவொரு மூன்றாம் தரப்பினரும் கேள்வி எழுப்பவில்லை என்பதால் அரசாங்க துணை வழக்கறிஞர் மஹதி அப்துல் ஜுமாஅட் விண்ணப்பத்தை அனுமதித்த பின்னர் பணத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி சுசானா உசேன் உத்தரவிட்டார். செப்டம்பர் 8ஆம் தேதி நடைபெற்ற வழக்கு விசாரணையில் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்ட இஸ்மாயில் சப்ரி மற்றும் அவரது முன்னாள் அரசியல் செயலாளர் முகமது அன்வார் முகமது யூனுஸ் ஆகியோர் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான MACC-யினால் கைப்பற்றப்பட்ட பணத்தை பறிமுதல் செய்வதற்கான அரசு தரப்பு விண்ணப்பத்தை எதிர்க்க விரும்பவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தனர்.